Google Chromeல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஒரு செட்டிங் வந்து ஆன்ல இருக்கிறதுனால நம்மளோட பர்சனல் டேட்டா வந்து லீக் ஆகும். அதனால அந்த செட்டிங் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். அண்ட் அந்த செட்டிங் எப்படி வந்து நம்மளோட டேட்டா எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைலுமே நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த செட்டிங் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம டேட்டா எடுக்கிறாங்க, அதை எப்படி ஆஃப் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Chrome ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஆட்டோ வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஒரு செட்டிங் பத்தி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எதனால ஆஃப் பண்றோம் அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சைட் வந்து ப்ரௌஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் வந்து ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அது எதனால காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டை வச்சு யாராச்சும் யூஸ் பண்ணிடக்கூடாது, மனுஷன் தான் அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வந்து ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கேப்சா நமக்கு வந்து காட்டும். அதை நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். அப்படி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போகும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக நடக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு ரோபோட் வந்து அதை வந்து பண்ணுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதை நம்ம படித்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளிக் பண்ணுவோம். கேப்சா இருந்துச்சுன்னா பொறுமையாக தான் அதை வந்து சால்வ் பண்ணுவோம். இதே வந்து ஒரு ரோபோட் அதை வந்து பண்ணுது, ஒரு பாட் வச்சு ஒருத்தவங்க அதை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து உடனே வந்து நடந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த வெப்சைட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து ஒரு பாட்டால வந்து பண்ணப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நம்ம சால்வ் பண்ணாதான் நம்ம அந்த வெப்சைட்டை வந்து ப்ரொசீட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஆட்டோ வெரிஃபை அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஐ எம் நாட் ரோபோட் பார்த்தீங்கன்னா அதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை பண்ணிடணும். நீங்கள் வந்து ஒரு மனுஷன் தான் அப்படின்றத அதுவாகவே வெரிஃபை பண்ணி டைரக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுக்குள்ளே ப்ரொசீட் ஆகிடும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கொஞ்சம் டேட்டாவை பார்த்தீங்கன்னா வந்து எடுப்பாங்க. ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் உங்களோட டேட்டாவை அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மனுஷன் தான் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபை பண்ணி அந்த வெப்சைட்டில் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளோட டேட்டா வந்து கொஞ்சம் கூட எங்கேயுமே லீக் ஆக வேணாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேனுவலாகவே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத நம்ம கொடுத்து அந்த வெப்சைட்குள்ளே போயிடலாம். ஒரு சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆனில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபை ஆகும். அப்படி வெரிஃபை ஆகுது அப்படின்னா நம்ம டேட்டா அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படின்றதான் வந்து அர்த்தம். ஸோ அதனால இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேனுவலாகவே வெரிஃபை பண்ணிட்டு போய்க்கலாம். நம்மளோட டேட்டா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து லீக் ஆகாது. ஸோ இப்போ இந்த ஆட்டோ வெரிஃபை செட்டிங் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன்.